புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதனை எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கார்த்தி நல்லா வாசிங்க. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. மழை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை மொழியாகும். புத்தன் இயேசு பூமி பிறந்தது மருந்துகளுக்காக. தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. அப்படியே நிறுத்தாதீங்க. அவர் வாசிச்சுட்டே இருக்கட்டும். அவர் வாசிச்சுட்டே இருக்கட்டும். இந்த இதை எனக்கு பிடி காட்டு. நான் இருக்கேனா பாரு. ஓகே, நான் இருக்கேனா காட்டு. நான் இருக்கேனா பிரதர், வாசிச்சுட்டே இருக்கு பிரதர். நல்லா வாசிங்க. விளையாட்டுங்க பிரதர். நான் பாட்டு எடுத்து தர்றாங்களா? எனக்கு கொஞ்சம் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதான எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழைகள் நமக்காக. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. மழை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்னது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்னது நாளும் வருவது நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழைகள் நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைக்கு தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. Hi, my dear old papers. நான் ஒரு அது வந்து சந்திரம் அது வந்து கார்த்திகை காட்டு. ஆமா, அது வந்து
கார்த்தி. ஆமாம், எங்கிட்ட காட்டு. ஆமாம், இது வந்து சந்துரு. ஸோ மை டியர் போர்டு பீப்புள்ஸ், அதை விட்டுருங்க. ஸோ மை டியர் போர்டு பீப்புள்ஸ், நாங்கள் வந்து ஒரு சிறு ஒரு பாடல் தான். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற பாட்டு பார்த்துருப்பீங்க இந்த ஒரு பாட்டை நாங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பாட்டை அவங்க ரெக்கார்ட் பண்ணவங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அது எவ்வளோ பெரிய யூனிட், எவ்வளோ பேர் வந்து இந்த பாடலை வந்து எழுத சொல்லி அதை ரிகர்சல் பார்த்து, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ வீடியோவில் இருக்கிறாரே அவர் வந்து கார்த்திக். இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரம்மர். இன்னும் சரியாக எங்களுடைய செட்டப்லாம் வந்து இன்னும் சரியாக வந்து அமையலை. நான் பார்த்தீங்களா மைக்கு அவங்களுக்குலாம் சொன்ன மைக்கு இங்கே தான் வைக்கணும்னு நான் எங்கே வச்சுன்னு பேசுகிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் போகுது. அப்படியே உங்களுடைய ஆதரவுகள் வந்து ரொம்ப தேவைப்படுது. கொஞ்சம் பொருளாதாரமெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப கையை கழிக்கிற ஒரு நிலையில் இருப்பதனால என்னால் வந்து எதையும் சரியாக செய்ய முடியல. இந்த பாடல் உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒரு பூஸ்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். ஆமாம், புத்தன், இயேசு, காந்தி எல்லாம் வந்து பூமியில் எதுக்கு பிறந்தாங்க, ஏழைகள் நமக்காக தான் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கங்கை, யமுனை, காவிரி ஆறுகள்லாம் ஏன் ஓடுது? ஆமாம், தாகம் எடுக்கக்கூடிய தோழர்கள் நமக்காக அது ஓடுது என்பது மாதிரி அந்த கவிஞர் அற்புதமாக எழுதியிருக்கார். மிக அருமையான ஒரு செயல். எல்லாமே அதுக்கு அடுத்தது நிழல் வேண்டும் பொழுது, ஆமாம், அங்கே வந்து என்ன வேணும், ஒரு மரம் வேணும். மழை வேணும்பொழுது அங்கே என்ன வேணும், ஒரு துணை வேணும். அதே போல் ஒவ்வொரு வரியும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையோடு அப்படி பிணைந்து இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகள் அந்த கண்ணதாசன் எழுதினாரா, வாலி எழுதினாரா எனக்கு சரியாக தெரியல, புக்கு கீழே கிடக்குது. அதனால் மறுபடியும் உங்களுக்கு கார்த்தி, உங்களால் நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள். நான் வந்து ஜானனோட ஃப்ரெண்ட்ஸு. ஜானனை வந்து இந்த பக்கம் வரும்போது ஜானனை ஒரு என்ட்ரி போட்டு ஒரு பாட்டு பாடி மியூசிக் வாசிச்சுட்டு போயிடுவேன். இது என்னுடைய திறமையை வந்து அவர்கிட்ட ஜானனை காட்டுவோம். ஜானனை வந்து யூடியூப் மூலிமா வெளிப்படுத்தி உங்களுடைய மக்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி தாழ்மையுடன் கேட்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் ஜானன்னா என்னுடைய 40 வருஷமான ஃப்ரெண்டு. எம்ஜிஆரும் கலைஞரும் மாதிரி நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜானன் அண்ணா. அவர் சின்ன வயசுலேருந்தே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ்லாம் வீட்லேயே ஆடுவார். அந்த குட்டி காலத்துலேருந்தே நான் அவரை பார்த்துன்னு இருக்கேன். அவர் மேலே எனக்கு ரொம்ப பாசம். அவர் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம் நாங்கள் 2 பேரும். சின்ன வயசில் சைக்கிளில் ஒன்றா போவோம், சைக்கிளில் ஒன்றா வருவோம், ஜாலியாக இருந்தோம். ஆனால் அண்ணன் இப்போ இந்த யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இப்போ. அதனால் நான் ஏதோ என்னால் முடிஞ்ச சாங்கை நான் பாடி அண்ணன் கொஞ்சம் பிரபலமே ஆகணும், நிறைய வியூவர்ஸ் வந்து எங்கள் அண்ணனுக்கு கிடைக்கணும் யூடியூப்பில். நான் எல்லாம் வல்ல இறைவனை ஏசப்பாவே நாங்கள் வேண்டுறேன். எங்கள் ஜானனுக்கு வேண்டி எல்லாம் நடக்கணும். அவருடைய ஆயுசும் கெட்டியாக இருக்கணும். அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வரக்கூடாது. தெய்வத்தால் அவர் ஒரு மனசு வந்து அந்த மாதிரி மனசு. நான் அவங்க அப்பா காலத்துலேருந்தே ஃப்ரெண்டு நான். அதனால் சொல்கிறேன், ஏசப்பா காப்பாற்றட்டும் எங்கள் ஜானன். தேங்க்யூ. அன்பானவர்களே, அற்புதமானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, சந்திரு சொன்னது போல், கார்த்தி சொன்னது போல் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் வளர்த்து விடுங்க. ஆமாம், இன்னும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய அற்புதங்கள், நல்ல பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் சந்துரு அவ்வளோ அழகாக பாடுவான். நல்ல குரல் அவனுக்கு. எல்லாமே டச்சு விட்டு போயிட்டதுனால கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி இடிக்குது. நம்ம கரெக்டாக ஒரு நாள் பூரா இதுதான் நம்ம தொழில், இதுதான் நம்ம வேலை, இது மட்டும்தான் நம்ம வேலை, வேறு எந்த ஒரு வேலையும் நமக்கு வாழ்வாதாரத்தில் இல்லை அப்படின்னு நாங்கள் இதுலேயே இறங்கிட்டோன்னு வைங்களேன், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டி இருக்கும். இப்போ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக யாரும் வந்து அலட்சியப்படுத்திடாதீங்க. தயவுசெஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஜான் பாஸ்கோ, ரியல் ரைடர் ரியாலிட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.